ஓம் சிவாய. ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு வருஷமும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வரும். அது மாதிரி இந்த வருஷம் வரப்போகிறது சனி பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டும் சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவானவர் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறக்கூடியது. இப்போ இந்த வருஷம் சனி பெயர்ச்சி அப்படின்றது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி, ஆங்கில தேதி 20/12/2023 மாலை சற்றேறக்குறைய 5:20 சனி பகவானானவர் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். நம்மளோட சனிப்பெயர்ச்சி, இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது உண்மையான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாமா? உண்மையான சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க, இன்றைய தினம்தான் நம்மளுடைய சனி பகவானுடைய புகழ்பெற்ற ஸ்தலமான திருநள்ளாறில் சனிப்பெயர்ச்சி கொண்டாடுறாங்க. அப்போ நம்மளோட பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே திருநள்ளாறை பேஸ் வச்சு தான் நம்மளுடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே சொல்கிறோம். சனி பகவானுக்குன்னு உண்டான ஸ்தலம், அது நவகிரக ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம் அப்படின்றது சனி பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது திருநள்ளாறு. அங்கே கொண்டாடுற பயிற்சி உண்மையான பயிற்சி அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்ம சொல்கிறோம். ஒரு சில இதில் திருக்கணிதத்தில் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு, ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு கொண்டாடக்கூடியது 20/12/2023 புதன்கிழமை மார்கழி மாதம் 4ஆம் தேதி மாலை 5:20 சனிப்பெயர்ச்சி தொடங்குது. இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கிறது அப்படின்றது 6/3/2026 வரலும் இருக்குது. சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட 2.25 வருஷம், 3 வருஷத்துக்கிட்ட இருக்குது. இந்த 3 வருஷம் இருக்கிறதுக்குள்ளார 2 பெரிய பயிற்சிகள் இருக்குது. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்றது. மெல்ல செல்லும் கிரகங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிறது சனி பகவான். ஒரு கட்டத்திலேருந்து 100 கட்டம் மாறத்துக்கு சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரலும் வருவார். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி தொடங்குறது 20/12/2023. அடுத்த சனிப்பெயர்ச்சி மீனத்துக்கு போகிறது 6/3/2026. இதை தவிர இந்த இடைப்பட்ட காலங்களில் பிரகஸ்பதியான குரு பகவான் மாறுறது அப்படின்றது 1/5/2024 ஒரு பயிற்சி அடைகிறார். அடுத்த பயிற்சி 11/5/2025 அடைகிறார். இது ஒன்று. இதை தவிர அடுத்து மெல்ல செல்லும் கிரகங்கள் இருந்து ராகு கேது பகவான். ராகு கேது பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் சற்றேறக்குறைய 1.5 வருஷம் பயிற்சி அடைவார். அப்போ இந்த பயிற்சி அப்படின்ற பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சிக்குள்ளார வர பயிற்சி அப்படின்றது 26/4/2025 ராகு கேது பயிற்சி அடைவார். எப்பொழுதுமே மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லணும். அதே போல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை பலம் உண்டு. சனி பகவானுக்கு, செவ்வாய் பகவானுக்கு, குரு பகவானுக்கு, ராகு பகவானுக்கு, இவங்களுக்கெல்லாம் விசேஷ பார்வைகள் உண்டு. அதை வச்சு நாம் இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, என்னென்ன நல்ல பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்றத பார்ப்போமா? அன்பான தனுர் ராசி என்பர்களே, இதுவரை நீங்கள் படாத பாடு எத்தனை வருஷம் அப்படின்னாக்க, கடந்த 7.5 வருஷமாக எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்க மூல நட்சத்திரம் 4 பாதம், பூராட நட்சத்திரம் 4 பாதம், உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் கொண்ட தனுர் ராசிக்காரங்க, இந்த 9 நட்சத்திரக்காரங்களுமே படாத பாடு கடந்த 7.5 ஆண்டுகளாக. இந்த 7.5 ஆண்டு இருக்கிறதுக்கு பேர் 7.5 சனி அப்படின்னு பேர். ராசிக்கு 12ல் இருந்தால் விரயச்சனி, ராசியிலேயே இருந்தால் ஜென்மச்சனி, ராசிக்கு முன்னால் உள்ள கட்டத்தில் சனி பகவான் இருந்தால் பாதச்சனி. அப்போ கடந்த 7.5 வருஷமாக படாத பாடுபட்டு எல்லா விதத்துலேயும் இறக்கம் முன்னேற்றம் இல்லாமல் அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் சந்திச்சிட்டு இருந்தீங்க தனுர் ராசிக்காரங்க. இவங்களுக்கு நிரந்தரமான விடுதலை கிடைக்கக்கூடியது அப்படின்றது இந்த சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வர்றது மார்கழி மாதத்துக்கு 4ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு 20/12/2023. இந்த காலகட்டங்களில் தான் திருநள்ளாறுலேயும் சனிப்பெயர்ச்சி விழா நடக்குது. நம்ம இந்த சனிப்பெயர்ச்சி தனுர் ராசிக்கு நல்லதா,
100% நல்லதே. எப்படி சாமி சொல்கிறீங்க? 7.5 சனியில் அவதிப்பட்டவங்க அத்தனை பேரும் விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இதை தவிர உங்களுக்கு ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறார். அப்போ மேலும் சிறப்பு கூடுதா? மேலும் சிறப்பு கூடுது. இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த வருஷ கிரகங்கள் பலன் அப்படின்றது குரு பகவான் சற்றேறக்குறைய வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ராசி கட்டத்தை மாறுவார். அதே போல் ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ராசி கட்டம் மாறுவார். சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ராசி கட்டவர் மாறுவார், ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு. அப்போ இந்த பயிற்சி தனுர் ராசிக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்வை உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வை உண்டு. ஆனால் சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு. அது என்ன? சனி பகவானுக்கு விசேஷ பார்வை 3ஆம் பார்வை விசேஷ பார்வை, அதுக்கடுத்தது 10ஆம் பார்வை விசேஷமான பார்வை. அதே போல் குரு பகவானுக்கு 5ஆம் பார்வை விசேஷமான பார்வை, 9ஆம் பார்வை விசேஷமான பார்வை. அப்போ இந்த கிரகங்களுடைய விசேஷமான பார்வைகள் நம்ம தனுர் ராசிக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படின்றது செவ்வாயுடைய வீடு. அங்கே குரு பகவான் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் புத்திரக்காரனான குரு, தனக்காரகனான குருவை சனி பகவான் பார்க்குறாரு. சனி பகவான் பார்த்தா இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு பேர். குரு சண்டால யோகம் நன்மையை செய்யுமா? நன்மையை செய்யும். ஒரு சில நேரங்களில் தீமையை செய்யும். ஏன் அப்படின்னாக்க திரௌபதி யுகத்தில் பொறுத்தளவுக்கு உண்மையை பேசுகிறவங்களுக்கும் சத்தியத்தை பேசுகிறவங்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் இது கலியுகம். கலியுகத்தில் பொறுத்தளவுக்கு உண்மையை பேசுகிறதோடு நடிக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு கூடுதல், உண்மையை பேசுகிறதோட பொய் பேசுகிறவங்களுக்கு தான் மதிப்பு கூடுதல். அப்போ கலியுகத்தில் பொறுத்தளவுக்கு தண்ணியும் தாமரை மாதிரி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் தனுர் ராசிக்காரங்க இருந்துட்டிங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். இல்லை அப்படின்னா பிரச்சனையுடைய வீரியம் கூடும். அப்போ சனி பகவான் அப்போ எங்கே உண்மை பேசணும், எங்கே பொய் பேசணும், எங்கே எப்படி பேசணும்னு எதவா தெரிஞ்சுக்கிட்டு பேசினீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதோடு பார்த்தோம்னாக்க பேச்சை குறைச்சிக்கிட்டோம்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், ஆட்சி பெற்ற சனி பகவான் அங்காரகனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறார். அதீத தைரியத்தை கொடுத்து டப்புன்னு பேச வச்சுருவார். ஆனால் பேச வச்சுட்டு அதோட பின்விளைவு அடுத்தவங்க அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை கூட்டக்கூடிய காலகட்டங்கள். அதனால் இந்த காலகட்டங்களில் கேட்குற கேள்விக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு ஷார்ட்டான பதில் சொன்னோம்னா இந்த சனி பெயர்ச்சியில் தப்பிச்சுக்கலாம். சரி, அதுக்கு அடுத்தது சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வையாக அவர் பார்க்குற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் தகப்பன் ஸ்தானம். அந்த தகப்பன் ஸ்தானம் ப்ளஸ் அந்த 9ஆம் இடத்து அதிபதியே தகப்பன் காரகனான சூரியனான வீடு பாகாச்சு. எப்பொழுதுமே சனி பகவான் சூரிய பகவானுடைய பையன். இந்த காலகட்டங்களில் தகப்பனுக்கும் மகனுக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அப்போ இந்த காலகட்டங்களில் தகப்பன்கிட்ட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத டிபேட். அவங்க எது சொன்னாலும் ஆமான்னு கேட்டு போங்களேன். ஆமான்னு கேட்டு போயிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இதனால் இந்தந்த பிரச்சனை வரும், இந்தந்த பிரச்சனை வரும், அதனால் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தகப்பன்கிட்ட சொன்னோம்னா எந்த தகப்பனும் ஏற்றுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் திருப்பி எதிர ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் கூடும். ஒன்று. அடுத்தது 9ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உயர்கல்வி. உயர்கல்வி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ்ஸு, ஐபிஎஸ்ஸு, பிஹெச்டி, எம்ஃபில் இதை மாதிரி உண்டான கல்வி கற்கின்ற தனுர் ராசிக்காரங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டம். அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் வாங்கி எந்த யூனிவர்சிட்டியை எதிர்பார்த்து அவங்க டார்கெட் பண்ணி அங்கே படித்தா நமக்கு பணமும் புகழும் கிடைக்கும் நினைக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தது இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார்.
12ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த 12ஆம் இடம். அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால படித்த படிப்புக்கு உண்டான வேலைக்காக மற்றும் மேல் படிப்புக்காக தனுர் ராசி அன்பர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை உண்டாக்கி தருவாரா? அந்த வாய்ப்பை உண்டாக்கி தருவார். அடுத்தது உத்தியோகத்துக்காக நான் இங்கே உத்தியோகம் பார்த்து ஓரளவுக்கு தான் நார்மலாக தான் சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு பெரிய ரெகக்னைஸ் கிடைக்கல. அதனால் நான் வெளியூர், வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்த்தேன் அப்படின்னாக்கா இதே மாதிரி பன்மடங்கு சம்பளம் கிடைக்கும், வாங்கினா எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும் நினைக்கிற தனுர் ராசிக்காரங்களுக்கு அந்த ரெகக்னைஸும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா? சாதகமாக இருக்குது. சரி, இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள் அப்படின்றது 20/12/2003 6/3/2026 வரலும் சற்றேறக்குறைய 2.25 வருஷம் இருக்கார். இந்த சனிப்பெயர்ச்சி கூட 2 குரு பெயர்ச்சி நடக்குது, 1 ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. அதுக்கு உண்டான பலனையும் நம்ம பார்ப்போம். இப்போ குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே உங்களுடைய ராசியை பார்க்குறார். சிறப்பாக, ரொம்ப 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 சிறப்பு. சாமி, நான் இது வரலும் அடிமை தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அடுத்தவன்ட்ட கை கட்டிட்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், நானும் ஒரு தொழில் தொடங்குவேனா, நானும் ஒரு தொழிலதிபர் ஆவேனா அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் நீங்களும் ஒரு ஓனர் ஆகலாம், நீங்களும் ஒரு தொழிலதிபர் ஆகலாம். அது இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, அடுத்தது குருவுடைய விசேஷ பார்வை 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டை பார்க்குறார். அந்த குரு சூரியனை வைக்கும்போது அந்த யோகத்திற்கு பேர் சிவயோகம் அப்படின்னு பேர். சிவயோகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, நம்ம டாப் 1 ஆகக்கூடிய காலகட்டம். எதில்? படிப்பில். எந்த படிப்பில்? மேல் படிப்பில். இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி, எம்ஃபில் இதில் பண்ணக்கூடிய இந்த தனுர் ராசியில் குழந்தைகளுக்கு டாப் 1 ரேங்க் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ டாப் 1 வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே புகழ் கிடச்சிருது. புகழ் கிடச்சா ஆட்டோமேட்டிக்காக வேண்டிய இடத்துல வேலை கிடச்சிருது, பணம் கிடச்சிருது. அப்போ இந்த தனுர் ராசிக்கு குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அதை தவிர குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான துலாத்தை பார்க்குறார். என்ன பார்வையில் பார்க்குறார்? சத சப்தம பார்வையில் பார்க்குறார். அப்போ தொழில் ஏற்றம் கிடச்சி, தொழிலில் தொடர் முன்னேற்றம் கிடச்சி, எப்பொழுதுமே சர்வே, சக்சீட், டிலைட். டிலைட்னா பரம திருப்தி, சக்சீட்னா போதுமான அளவுக்கு இருக்கிறது, சர்வே அப்படின்னா ஜீவனத்துக்கும் இதுக்கும் போராடக்கூடிய காலகட்டங்கள். இந்த எல்லா போராட்டங்களையும் விட்டுட்டு உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். நீங்கள் தயாரிக்கிற பொருளுக்கு உலக அளவில் மார்க்கெட் கிடச்சி அந்நிய டாலர்கள், திர்ஹாம் இதை மாதிரி வாங்கக்கூடிய காலகட்டங்கள். எதிர்பாராத திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அந்நிய மொழி, அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களால தொடர் பணவரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பிஸ்னஸில் அந்நிய மொழி, அந்நிய மதத்தை சேர்ந்தவங்களோட பழக்கம் ஏற்பட்டு அங்கே தொழில் தொடங்கி அந்த தொழிலேருந்து தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியில் குரு பெயர்ச்சி 2 நமக்கு சாதகமாக இருக்கா? சாதகமாக இருக்குது. சரி, இதை தவிர ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார், ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். சாமி, இயற்கை பாவர்னு சொன்னீங்களே, அவரே உட்கார்ந்துருக்காரு, அது என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, அது உங்களுடைய ராசியோட இன்னொரு வீடான மீனம். அந்த மீனத்துக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் வீட்டிலேயே ராகு இருக்கிறதுனால அவர் கோதண்ட ராகுவாக ஆகிறாரு. அப்போ கோதண்ட ராகுவாக ஆகும் பொழுது 4ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன், வண்டி, வாகனம், மாத்ருஸ்தானம். அதே போல் உங்களுடைய தாய்க்கு கடந்த காலகட்டங்களில் உடலில் உபாதைகள் இருந்து பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த நஷ்டங்கள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் கோதண்ட ராகுவாக இருக்கிறதுனால. அதே போல் நம்ம பொறுத்தளவுக்கு மீனத்தை என்ன சொல்லுவோம்? ஜலராசி அப்படிம்போம். ஜலராசி அப்படின்றது கடல் கடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் 10ஆம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார், கேதுவுக்கு இடம் கொடுத்த புத பகவானும் இருக்கார். இந்த
பிகாம், எம்காம், ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ் இதை மாதிரி ப்ரொஃபஷனல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இதுவரை தடை ஏற்பட்டு இருந்துச்சு. அக்ரிகேட் மார்க்கில் தடை ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த அக்ரிகேட் மார்க்கில் உள்ள தடைகள்லாம் விலகி தனுர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு அந்த எஜுகேஷனில் எளிதாக பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரா? கண்டிப்பாக இந்த சனி கொடுப்பார். என்ன ஒன்று இதுவரையிலும் உங்களுக்கு ஞானக்காரனான கேது ஒரு படிப்பினையை கொடுத்து நல்லதை பண்ணினார். இப்போ அந்த படிப்பினையை கொடுத்து நல்லது பண்ணுவாரா? நல்லது பண்ணுவார். மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த தனுர் ராசியை பொறுத்தளவுக்கு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமாக்க மிக கடுமையான ஏற்ற காலகட்டம்னு சொல்லலாம். தொழிலில் சுயதொழில் தொடங்கி அது மூலயமா பெரிய லெவலுக்கு வரக்கூடியது, திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடியது, நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு தாமதப்பட்டு வந்த தனுராசி என்பவர்களுக்கு திருமண தடை தாமதம் ஏற்பட்டு விளையக்கூடியது, அதே போல் உத்தியோகம் கிடைக்காமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி தனுர் ராசிக்கு பொறுத்தளவுக்கு 100% யோகமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாமா? யோகமான பயிற்சின்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசா புத்தி சூட்சமம் அந்தரம் பிராபலத்தினால சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த தடைகள் விலகிறதுக்கு நான் என்ன சாமி செய்யணும், என்ன செய்தால் நான் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு வாரம் தவறாமல் திங்கக்கிழமை சென்று வாங்க. சென்று வர்றது மட்டும் இல்லை, எது வரணும் சென்று வரணும் அப்படின்னாக்க 6/3/2026 வரையிலும் சென்று வாங்க. தினந்தோறும் முடியலைன்னா கூட பரவாயில்ல, விநாயகருக்கு உகந்த நாளான திங்கக்கிழமையில் போயிட்டு வாங்க. திங்கக்கிழமையில் போயிட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை அல்லது 21 வெத்தலை மாலை இல்லது 21 தேங்காய் மாலை சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி கிடைக்குமா? வெற்றி கிடைக்கும். சரி சாமி, அங்கே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கே, என்ன பண்ணலாம்? வீட்டில் உள்ள விநாயகர் படத்துக்கு முன்னாடி டெய்லி ஒரு நெய்வேத்தியம், ஒரு பாலோ ஒரு ட்ரை ஃப்ரூட் கிரேப்போ இல்லை கல்கண்டோ இல்லை ஏதாவது ஒரு பழமோ வச்சு டெய்லி விநாயகருக்கு படைச்சிட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி சாமி, எனக்கு அதை டெய்லி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கே, ஏதாவது மந்திர உபதேசம் கொடுத்தீங்கன்னா நான் அதை சொல்லுவேனே அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறேன். இதை என்னுடைய இந்த ஸ்லைட்லேயும் போடுவேன், அதுலேயும் பார்த்துங்க. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இந்த காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் பிரம்மமுகூர்த்த நேரமான 4 to 6. ஏன் ஜாமி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் சொல்கிறீங்க? இந்த நேரத்தில் பிரம்மன் வளம் வருவார். பிரம்மன் வளம் வரும்போது சதாஸ்து சதாஸ்து அப்படிம்பார். அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்கள் என்ன காரியம் எண்ணுகிறீர்களோ அது வெற்றி பெறட்டும் அப்படின்றது. அப்போ இந்த நேரத்தில் நம்ம அந்த காரியத்துக்காக இது பண்ணும்போது பிரார்த்தனை வைக்கும்போது அந்த பிரார்த்தனை ஜெயிக்கும். இதுவரை பொறுமையாக கேட்ட தனுர் ராசி என்பவர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.